இந்த வீடியோவில் இறை துதிப்பாடலாகவும் விநாயகர் வழிபாட்டில் முக்கியமான ஸ்லோகமாகவும் போற்றப்படும் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் மந்திரத்தின் விளக்கம் மற்றும் அதன் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம்: வெண்மையான ஆடை அணிந்த சந்திரனைப் போல பிரகாசமான முகம் கொண்ட 4 கரங்களுடன் பரிபூர்ணமான முகத்தோடு காணப்படும் விநாயகர் எங்களின் எல்லா இடையூறுகளையும் நீக்குவாராக. தியானம் செய்வோம், வழிபடுவோம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. இந்த விநாயகர் ஸ்லோகாவின் அர்த்தம் இன்னொரு முறை சொல்லுகிறேன். வெண்மை குடை அணிந்தவர், விஷ்ணுவைப் போல அனைத்திலும் நிறைந்தவர், சந்திரனைப் போல ஒளிரும் நிறமுடையவர், 4 கரங்களும் அமைதியான முகமும் உடையவர். அவரை தியானிப்போம், எல்லா தடைகளும் நீங்கட்டும். ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. இதை தினமும் பூஜையின் தொடக்கத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் விநாயகர் அனைத்து வேலைகளுக்கும் முதற்கடவுள். அவரது அருளால் மட்டுமே நம்முடைய செயல்கள் தடையின்றி நடைபெறும். இம்மந்திரத்தை தினமும் காலை விநாயகர் முன் கூறி நமஸ்காரம் செய்தால் எல்லா தடைகளும் விலகும், சிந்தை தெளிவும் செயலில் வெற்றியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த அருமையான கணபதி தியான ஸ்லோகம் எந்த ஒரு புனித நிகழ்விலும், பூஜையிலும், ஜபத்திலும் ஆரம்பமாக சொல்லப்படும் பிரார்த்தனை. இந்த ஸ்லோகம் விநாயகர் ஸ்துதிக்கு உபயோகிக்கப்படும் முக்கியமான மந்திரமாகும். விநாயகர் அருளோடு உங்கள் நாள் ஆரம்பமாகட்டும். ஓம் கணேசாய நமக. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. Dear friends, the Shuklambaradaram Vishnum sloka is not attributed to a single author, but rather appears in various Hindu scriptures, most notably in the Vishnu Sahasranama. This sloka's meaning: let us meditate on the pure white-robed, all-pervading Vishnu, who has a bright complexion like the moon, 4 arms, and a cheerful face, so that all obstacles may be removed. While commonly associated with Vishnu, it is also used as a prayer to Ganesha in some traditions, particularly in South India. Though it mentions Vishnu, it is traditionally used as a prayer to Lord Ganesha, invoked before any auspicious beginning, including rituals and learning. In some rituals, particularly in South India, this sloka is used to invoke Lord Ganesha. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஓம் கணேசாய நமக.